வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்க வந்திருக்கிறது ஷாம் கிரீஷ் கேமிங். ஸோ மக்களே, ஃபைனலாக ஒரு வழியாக ஆர்சிபி எஸ்எஸ் சிஎஸ்கே எஸ்எஸ் ஆர்சிபி மேட்ச் போட்டுட்டோம். ஸோ பிடிச்சின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைல்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன வருது? டைல்ஸுங்க. சூஸ்ட்டு ஃபஸ்ட்டு பவுலிங்க. நீ என்னதான் பண்ணுறது பாப்பா? என்ன தைரியத்தில் நீங்கள் எங்கள் கூட்டம் மோதுறீங்க மக்களே? இல்லை நம்ம எப்படியோ ஜெயிச்சாகணும் மக்களே, எப்படியோ ஜெயிச்சாகணும். ஃபஸ்ட்டே இவரா? ஐயோ விராட் கோலிங்க ஃபஸ்ட்டே. இவனெல்லாம் டக் அவுட் பண்ணிடலாம். RCB fans, sorry, because I am not at all RCB fans, I am CSK fan. ஓகே, முன்னாடி இருக்கிற வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இவன் இன்னொரு இது போன ரன் எடுத்தானா அவன் அவுட்டு. 2 ரன் எடுத்துட்டானா சரி கவலைப்படாதீங்க. அடுத்தது நீங்கள் வந்து அவுட்டு தான். விராட் கோலி அடிச்சிட்டாங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. ஆட பாவி பயலே. ஜடேஜாவே இறக்கிருக்கேயா? ஜடேஜாவுக்கு ஒரு மரியாதை இல்லையா? அவன் அங்கேயே அடிச்சிட்ருக்கான் மக்களே, அவன் அங்கேயே அடிச்சிட்ருக்காங்க. அந்த கேப்லேயே அடிச்சிட்டேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவன் அந்த கேப்பில் தானே அடிக்கிறான். நம்ம ஃபீல்டிங் வந்து ஒரு மாதிரி செட்டப் பண்ணிடலாமா? மக்கள் இப்போ அவனா எங்கே அடிக்க முடியும்னு பார்க்குறேன் நான். நான் ஃபீல்டிங் செட்டப் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே அடிக்க முடியாதுப்பா. அவனா ஸ்டொக்கு தாங்க வைக்க முடியும், வேற ஒன்றுமே அவனா வைக்க முடியாது. நினச்சேன்டா இனிமேல் ஃபீல்டிங் செட்டப் போட நீ ஸ்டொக்கு தான் வைப்பேன்னு. அவுட்டுங்க யாரு? ஐயோ விராட் கோலியாக இருந்தால் செம்மையாக இருக்கும். இவன் டக்கு அவுட்டு. ஏன்டா டக்கு அவுட்டிக்க? ஐயோ சிரிப்பாக வருதுங்க. அவுட்டு. இவனும் அவுட்டு. ஐயோ உங்களெல்லாம் இப்போ சிரிப்பாக வருதுடா மக்களே. 2 விக்கெட்டுங்க, 2 பாலில் 2 விக்கெட்டு. ஐயோ விராட் கோலியா? சரி விராட் கோலி இவன் அவுட்டா? விராட் கோலி அவுட்டிங்க. 3 பால் விராட் கோலி அவுட்டிங்க. போட்டு இன்னுமே நாம் ஆச்சு. பன்னெண்டு பால் தான், ஈஸியாக செல்லாண்ட இதெல்லாம். ஸ்டொக்கு தாங்க வைப்பான். எனக்கு பயம் வந்துருச்சு. எங்கள் 2 பேருக்கு பயம் வந்துருச்சு. 12 ரன் தான். ஐயோ நம்ம வந்து இந்த சைடு நிற்கலாம்.
ஆனால் விராட் கோலி அவுட்டு. அதாங்க சிரிப்பாக வருது. விராட் கோலி அவுட்டு. மை காட், 4 மட்டும் போ. 4 போயிடுச்சுங்க. 4 போயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு 4 தானே. 16 ரன்னு. இதெல்லாம் அசால்ட்டாக நாங்கள் அடிச்சிடுவோம்டா. இது கண்டிப்பாக அவுட்டு தாங்க. இல்லைங்க, 4 போயிடுச்சு. ஐயோ, பரவாயில்ல. இது டைரக்ஷன் மாட்டி இதையும் மாற்றிடலாம். காலில் விட்டுலாம். வச்சாருங்க 6 அடிச்சிட்டாங்க. அட பாவி, 20 தான். டே 26 ரன்னாடா மக்களி. இங்கே ஒரு பால் வச்சுட்டு ஸ்லோ பால் போட்டு கரெக்டாக ஸ்டொக்கு தான் வைக்கணும்டா. அவ்வளோதான், அவுட்டு மக்களின். 26 பால், 28 ரன் டு வின்னு. 27 ரன் டு வின்னு. ஃபஸ்ட்டு தோனியும் ஜடேஜா வைக்கியிருக்கேன். 4 விக்கெட்டுங்க. நம்ம கையால் 4 விக்கெட் எடுத்திருக்கோம். ஈஸிடா கண்டிஷன்டா. டே இதெல்லாம் ஒரு ஃபீல்டிங் செட்டப்பாடா. நாங்கள்லாம் ஒரு ஃபீல்டிங் செட்டப் வச்சுருக்கோம் பார்த்தியா. பாரு 6, ஃபஸ்ட்டு பால்லே 6. எப்படி மக்களே, வேற லெவலாடா. மை காட், ஃபீல்டிங் செட்டப் நல்லா பண்ணியிருக்கானே. இதில் 6. ஐயோ, தோனி வேற லெவலு. 12 ரன் எடுத்துரும்டா. இதெல்லாம் ஒரு ஃபீல்டிங் செட்டப்பாடா. அப்படிதான் தோனியோட இருக்கும். அடிச்சிட்டாங்க. இன்னொன்று 6. எங்க வேற லெவலில் ஆட்டிட்டு இருக்கோங்க நம்ம. தோனின்னா சும்மாவாடா. 18 ரன்னு இப்போவே எடுத்துட்டாங்க. தோனி வேற லெவலுங்க. நாங்கள் ரன் எடுப்போம்டா. அது லைட்டாக இதாகிடுச்சுங்க. பரவாயில்ல, 18 ரன்னு. 19 ரன்னு. அப்பா ஜடேஜா வந்து ஒரு எடுப்பான் பாருங்க. இன்னைக்கு ஆர்சிபி அவுட்டு தான்டா. அப்படியே நேராக ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் இப்போ இருந்தால் 6ங்க. பரவாயில்ல. 4 20. நீ எவ்வளோ லாஸ்ட்டு பால் ஒரு 4 தட்டி விட்டு இல்லாட்டி 6 மேட்ச் ஓவரா. அவ்வளோதாங்க வின்னு. கிளி ஐயோ, ஒரு ஓவரில் 29 ரன்னுங்க. எப்படி 6 4. தோனி இறங்கி அடித்தான், ஜடேஜா இறங்கி அடித்தாங்க. வேற லெவல். 2 பேரும் சமம் பண்ணி ஒரே ஓவரில் வின் ஆகிட்டோம். ஆர்சிபியில் எங்களுக்கு தூசி மாதிரி. ஏன்டா சிஎஸ்கேக்குள்ளே யாரும் மோதுறீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பொறுத்த சந்திப்போம். பாய்.